Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வல்லாரைக்கீரை துவையல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு pan நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் தனியா, பருப்பெல்லாம் ஒரு நிமிஷம் போல் நல்லா செவந்த வர வரையும் வறுத்துக்கலாங்க. வறுப்பட்டதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 5 பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டும் இஞ்சியும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 3 கொத்தளவுக்கு நான் கருவேப்பிலையிலே சேர்த்துக்கிறாங்க. ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாவை சேர்த்துக்குங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு நான் வல்லாரைக்கீரை சேர்த்துக்கிறாங்க. இந்த கீரை கொஞ்சம் லைட்டாக சிறுங்கசப்பாக தான் இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கீரையோட அளவை கொஞ்சமாக சேர்த்து கூட செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அது இல்லாமல் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கீரையெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 3 துண்டு அளவுக்கு தேங்காய் துண்டு சேர்த்துக்கிறாங்க. தேங்காய் துண்டுங்களை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே சின்ன துண்டு அளவுக்கு புளியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா தாளிப்புக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறாங்க. கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். வீடியோவில் பெருங்காயத்தூள் சேர்க்கறது ஸ்கிப் ஆகிடுச்சு. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வல்லாரைக்கீரையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வல்லாரை சாப்பிட்றதுனால ஞாபக சக்தி அதிகரிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நல்லா உடம்புல பிளட் இன்க்ரீஸ் ஆகும். நரம்புங்களுக்கும் எலும்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.